வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி வாரம் பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரமும் முதல்ல கமாடிட்டிஸில் கோல்டுலேருந்து ஆரம்பித்து பார்த்துடலாம். கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11 மணி அளவில் $4,504 கோல்டினுடைய வேல்யூ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 4,490 கடந்து குறிப்பாக இன்றைக்கி அந்த லெவலானது மேலே போய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு உச்சம் போயிருக்கிறது 4,517 வரைக்கும் போயிருக்காங்க. ஆனால் கடந்த 3 நாட்களாக பார்த்திங்கன்னா அந்த 4,490 கிட்டேயே தான் எல்லாமே முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் உயர்ந்து மேலே போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பட் க்ளோசிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னும் க்ளோசிங் முடியலை. ஸோ அப்படி ஒரு க்ளோசிங் வச்சிச்சு அப்படின்னா இன்னும் கூட நமக்கு அடுத்த கட்டமாக இது வேகமாக செல்லணும் அப்படின்னா ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக போயிருக்கக்கூடிய உச்சமான அந்த 4,550க்கு மேலே அது ஒரு வேகத்தை கொடுத்து போச்சு அப்படின்னா அது 4,730ன்னு நம்ம கொடுத்துருக்க அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி வேகமாக செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். இந்த க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் திங்கட்கிழமை இதை தாண்டி செல்லாமல் மறுபடியும் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் மாதிரி நமக்கு கொண்டு வந்து முடிச்சிடும். ஸோ அதனால் அதையும் கவனம் வச்சுங்க. எப்படி இருந்தாலும் எங்கேருந்து கீழே வந்ததோ அங்கேயே மறுபடியும் சென்று விட்டதை நம்ம பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் இன்னொரு $50 மட்டும் மேலே போச்சு அப்படின்னா அந்த பழைய லெவலுக்கு மறுபடியும் போய் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டிடுச்சு அப்படின்னா மறுபடியும் உச்சத்தை நோக்கி புதிய உச்சங்களை நோக்கி செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் கோல்டில் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. கீழே 4,490, 4,380 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக கோல்டுக்கு இருக்கும் அப்படின்றத கவனத்தில் வச்சுங்க. அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் 79.95 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 83 இந்த வாரத்திலே ஒரு தடவை நெருங்கி போயிருக்கு. போன வாரத்துக்கு ஒரு வாட்டி மேலே போயிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. பட் இந்த வாரத்தில் நமக்கு அந்த இடம் போனாலும் அதை தாண்டி 83 தாண்டி இது வரைக்கும் ஒரு க்ளோசிங் வைக்கலை. இன்றைக்கி $80 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 78.10க்கு மேலே இந்த வாரமும் நிறுத்தப்பட்டிருக்கு. 83 ஒரு வேளை வரக்கூடிய வாரம் உடச்சிது அப்படின்னா 86.45 தான் அடுத்த லெவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு சில்வரை பொறுத்தளவில் என்னுடைய அடுத்த லெவல். ஸோ 78.10 ஒரு நல்ல சப்போர்ட். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த 68.80 ஒரு பெரிய கேப்பாக இருக்கிறதுனால இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடந்த 2 வாரங்களாகவே இந்த இடத்த தாண்டி சென்றதுனால ஒரு சில்வருக்கே உரிய அந்த ஒரு நிதானமான போக்கே இல்லாமல் மேலே ஒரு 5%, கீழே ஒரு 5%, 10%மா வேகமாக மாறுறத நம்ம குறிப்பாக ஒரே நாளில் அந்த மாதிரி மாற்றங்கள் வர்றதை பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. நம்முடைய இந்தியன் கோல்டு ரேட், சில்வர் ரேட்லேயே பார்த்திங்கன்னா நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சில்வர் ரேட்டில் ரொம்ப பெரிய ஃப்ளக்சுவேஷன்ஸை நம்ம பார்க்க முடியுது. 5 காசு 10 காசு மாறிக்கிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி 5 ரூபாயும் 10 ரூபாயும் வேகமாக மாறுறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ தொடர்ந்து ஏறக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படணும் அப்படின்னா 83க்கு மேலே க்ளோசிங் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா 78.10க்கும் 68.80 ஒரு முக்கியமான பெரிய சப்போர்ட்டுகளாக இப்போதைக்கு சில்வருக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $59 ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவில் ஒரு எப்பவும் போலவே ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. இருந்தாலும் $55 ஒரு $4 ஏறி மேலே வந்திருக்கு. இருந்தும் அந்த $65 நெருங்கி செல்லும்போது தான் நம்ம கொஞ்சம் இதில் அலர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். மற்றபடி இந்த லெவலில் இருக்கிறதுல ஒரு பெரிய மாற்றமும் நமக்கு பெருசாக இதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய வாரங்கள் என்ன செய்யுது அப்படின்றத. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி 25,683 முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 5 நாட்களுமே பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு வேகம் எடுத்து இறங்கியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக ட்ரம்ப்பினுடைய அறிவிப்புக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய இறக்கங்கள் இந்த கடந்த 2 நாட்களாக, வியாழன் வெள்ளி 2 நாட்களாக நல்லா இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நியூஸ் பேஸ்டு ரியாக்ஷனாக தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ அதனுடைய வெளிப்பாடுகள் வரக்கூடிய வாரம் எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்னும் வேகமாக கூட இறங்கி 25,395 கூட கட் பண்ணலாம். இல்லை அதற்கு ஆப்போசிட் ரியாக்ஷனாக ஏதாவது பதில்கள் வருது அப்படின்னா மாறி மேலே போகிறதும் வேகமாக செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ் நான் அதனுடைய செயல்களில் ஒரு கொலாப்ஸ் வருது அப்படின்னாலே இந்த மாதிரியான
அதிரடியான அறிவிப்புகள் இடையில வரும்போது நமக்கு இந்த மாதிரி சில நேரம் டக்குன்னு மார்க்கெட்டில் ஒரு சேஞ்சஸ் வரும். இருந்தாலும் அந்த டெக்னிக்கல் லெவல்ஸை விட்டு கொடுக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு திரும்புறதுக்கு வாய்ப்புகளை எடுத்துக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்க போகும்போது இன்றைக்கி நமக்கு 25,810க்கும் கீழே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால 25,395 வரைக்கும் அடுத்த கட்டமாக இறங்கி கீழே வந்துச்சுன்னா, லோவை கட் பண்ணிச்சுன்னா 25,623 தான் இன்றைக்கி லோ. ஸோ அந்த லோவை கட் பண்ணிச்சுன்னா அந்த லெவல் தான் அடுத்த லெவல். அப்படி சந்தர்ப்பம் கொடுக்காமல் திரும்பிச்சு மறுபடியும் 25,810க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த நாட்களில், அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து மேலே ஏற ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய வாரத்தில் நிஃப்டி கொடுக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். கவனமாகவே இருங்க. இந்த மாதிரி நேரத்தில் பேனிக் ஆகாதீங்க. உங்களுக்கான சரியான சந்தர்ப்பங்கள் எந்தெந்த பங்குகளில் கிடைக்குதோ அல்லது ஏதாவது குறைந்த விலையில் வாங்கணும்னு நினைக்கிறத கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணி பை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகளாக தான் இந்த மாதிரி இறக்கங்களை நம்ம, ஏன்னா ஏறிக்கிட்டே போச்சுனாலும் நம்மளால் வாங்க முடியாது. இப்போ நிறையா பேருக்கு அந்த ஒரு ஏக்கம் தங்கத்துலேயும் வெளியிலையும் இருந்துக்கிட்டு இருக்குது. போன மாதம் நினச்சோம் வாங்கலான்னு பார்த்தா இந்த மாதம் இன்னொரு 1000 ரூபா கூடி போயிடுச்சு கிராமுக்கு அப்படிங்கிற ஒரு நினப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் போய்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இப்படி ஒரு பேனிக் செல்லிங் வரும்போது அது திருப்பி மறுபடியும் ரீசெட்டில் ஆகிக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு சரியாகிக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பங்குகள், நல்ல இறக்கம் கொடுத்து வரக்கூடிய இந்த நாள்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸுங்க தான் கொஞ்சம் வீக்னஸ் இருந்துச்சு வழியே, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாம் காலையிலேருந்தே கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருந்துச்சு. அந்த மாதிரி சில பர்டிகுலர் செக்டார்ஸ் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு கரெக்டாகவே அதனுடைய அடுத்தடுத்த லெவல்ஸில் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் வாய்ப்புகள் சரியாக கிடைக்கும்போது மட்டும் அதை பயன்படுத்திங்க. ஸோ கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25,395, மேலே ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 25,810, 26,260 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டிக்கு இருக்குது அப்படிங்கிறதுல கவனத்தில் வச்சுங்க. அடுத்து செக்டார்ஸுகளை பார்த்துடலாமா? செக்டார்ஸுகளில் வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 59,251 க்ளோசிங், 59,310 அப்படிங்கிற அந்த லெவலையும் தாண்டி கீழே கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. இந்த வாரமே வந்து 60,130க்கு மேலே கிட்டத்தட்ட 60,400 வரைக்கும் மேலே போயிருக்காங்க. அங்கேருந்து ஒரு பெரிய இறக்கம் வேக வேகமாக கொண்டாந்து இந்த சந்தர்ப்பத்தில் வேகமாக இறங்கி ஓடியாந்துருச்சு. இதை பொறுத்தளவில் நம்ம 59,310 கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால 58,730 தான் அடுத்த சப்போர்ட். அது ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸாகவும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வர்றதும்போது என்ன செய்துங்கிறத பார்க்கணும். அப்படி வாய்ப்பும் தராமல் இங்கேருந்து திரும்பிச்சு அப்படின்னா 60,130 தான் அடுத்த கட்டமாக மீண்டும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இது இருக்கும். இப்போதைக்கு நியூட்ரலாக 59,310 அப்படிங்கிறது நிஃப்டி பேங்கை பொறுத்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ஃபின் சர்வீஸ் 27,382 முடிச்சிருக்காங்க. 27,570 தான் எதுவும் க்ளோசிங் அது கீழே தான் கொண்டாந்துருக்கு. அந்த லெவலில் தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் நெருங்கிட்டு வந்துச்சு. இருந்தாலும் அந்த பழைய 28,000ன்ற அந்த இடத்துலையே வந்து மறுபடியும் ரெசிஸ்ட் ஆகி திரும்பி இருக்குது. ஸோ 27,570ங்கிறது மறுபடியும் இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இதையும் உடச்சி கீழே வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வேகமாக எடுத்துக்கிச்சு அப்படின்னா 26,580 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். வாய்ப்புகள் தராமல் மறுபடியும் மேலே 27,570க்கு மேலே வரக்கூடிய வாரம் க்ளோசிங் போச்சு அப்படின்னா 28,390ங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இதுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 38,027 முடிச்சிருக்காங்க. 38,050 அப்படிங்கிறது தான் நம்முடைய லெவல். அதை சுற்றி ஒரு நல்ல ஆட்டம், அதுவும் குறிப்பாக அந்த புதன் வியாழன் இந்த 2 நாளும் பார்த்திங்கன்னா கேண்டில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ பெரிய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்திருக்கு ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலுக்கு இடையில. ஸோ ஒரு நல்ல இறக்கம் போன வாரமே இருந்தது. பட் இந்த வாரம் ஏற்றம் கொடுத்தாலும் அதை சஸ்டெயின் பண்ணிக்க முடியாத நிலைமையாக மீண்டும் கொண்டு வந்து 38,050 கீழே கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ 37,065 தான் அடுத்த சப்போர்ட். ஸோ அது கீழே லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம அதை கவனத்தோடு பார்த்துக்கணும். அப்படி ஓப்பன் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் 38,050 தாண்டும் போது 38,570 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி ஐடிக்கு இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி பார்மா 22,761 முடிச்சிருக்காங்க. ஸோ 22,695 கொண்டு வந்து டச் பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த நிஃப்டியில் இருக்கும்போதே சொன்னேன், இந்த லெவல்ஸ் என்ன தான் இறங்கி வந்தாலும் அந்த லெவல்ஸுக்கிட்ட வரும்போது ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள், நம்ம என்ன பேனிக் சுச்சுவேஷன்ஸாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சப்போர்ட் ஏரியாவில் கரெக்டாக வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும்னு. அதே மாதிரி இதனுடைய லோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி லோ வந்து 22,696 தான்.
ஸோ அதற்கு கீழே க்ளோசிங் வைக்காமல் மெயின்டைன் பண்ணி 22,761 முடிச்சிருக்காங்க. ஸோ என்னென்னா நமக்கு இதுக்கு கீழே வராதுன்றது அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல நிறுத்தியிருக்காங்கன்னா அடுத்து வர வாய்ப்புகள் ஒரு வேளை திரும்பி மேலே செல்கிறதுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம். கொடுக்காம கட் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம சேஃப்டியாக இருக்கணுங்கிறது இந்த லெவலில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி ஒரு வேளை கட் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா அடுத்த லெவலாக நான் பார்க்குறது 21,950 அப்படிங்கிறது தான். மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 23,100 அப்படிங்கிறது தான் நிஃப்டி ஃபார்மாவுக்கு இருக்கக்கூடிய முதல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இன்னும் அதை தாண்டி ஒரு க்ளோசிங் 23,400 நெருங்கி சென்றிருந்தாலும் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றம் கொடுத்து அதற்கு மேலே போக முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த கடந்த 2 நாட்கள் நமக்கு மார்க்கெட்டில் மாற்றி கொடுத்துருச்சு. பார்க்கலாம் தொடர்ந்து அதனுடைய ஏற்றம் இந்த லெவல்லேருந்தே திரும்புதா அப்படிங்கிறத. அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி 52,438. அது ஏற்கனவே வீக் ஆகிடுச்சு. இன்னும் இந்த வாரம் இறக்கம் இன்னும் கொஞ்சம் வீக்னஸை கொடுத்துருச்சு. ஸோ 52,550க்கு கீழே தான் இந்த வாரம் க்ளோசிங்காக போயிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்க போகும்போது 52,550ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவே மாறிடுச்சு. ஸோ அந்த வகையில் கீழே வந்துக்கிட்டு இருக்கிற நிஃப்டி எஃப்எம்சிஜிக்கு அடுத்த சப்போர்ட்டாக நான் பார்க்குறது 51,360 தான். ஸோ அந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வாரம் இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணி கீழே வரும்போது நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்துடலாம். ஒரு வேளை வாய்ப்பு தராமல் இந்த இடத்துல திரும்பிச்சு அப்படின்னா மீண்டும் 54,200ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி செல்கிறதுக்கான வாய்ப்புகளாக மாறிடும். எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை எஃப்எம்சிஜி வர வாரம் தருதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 28,087 முடிச்சிருக்காங்க. ஸோ 29,160ன்ற அந்த லெவலில் போய் ஒரு டச் பண்ணிவிட்டு திங்கட்கிழமையிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. 27,970 நெருக்கத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. 28,000க்கு நெருக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை 27,970 வரக்கூடிய வாரம் கட் பண்ணி கீழே வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா 27,270 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேஸாக தான் அந்த இடம் தான் இருந்துகிட்ருக்கு. அப்படி கொடுக்காமல் இந்த இடத்துலையே அது திரும்பிச்சு அப்படின்னா மறுபடியும் 28,610 29,160 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி ஆட்டோவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி போன வாரம் தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக மேலே போக ஆரம்பிச்சிது. அது திங்கக்கிழமை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 920 வரைக்கும் நெருங்கி செல்லும்போது அதனுடைய வேகத்தை குறைச்ச மாதிரி அங்கேருந்து தப்பான்னு இறக்கி கொண்டாந்துட்டாங்க. ஸோ 925க்கு நெருங்கி கூட போகலை. அங்கேருந்து மறுபடியும் 860 நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கான லோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 868.95 ரூபா. ஸோ க்ளோசிங் 873 க்ளோஸ் ஆகிருக்கு இந்த வாரத்தில். அந்த வகையில் இந்த 860 தான் அடுத்த சப்போர்ட். அதை உடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய வாரத்தில் எடுத்தால் 820. வாய்ப்பு தராமல் இங்கேருந்து திரும்புதா இல்லை இங்கேருந்து அது மறுபடியும் உடச்சி கீழே போகுதா அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். 925ங்கிறது தான் நிஃப்டி ரியாலிட்டிக்கு ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்கிறதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 11,094 அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு. 11,640ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை செவ்வாய்க்கிழமை நெருங்கி தொட்டிருக்காங்க. அங்கேருந்து இறங்கி வந்து கீழே 11,094 முடிச்சிருக்காங்க. ஸோ 10,920ங்கிற அந்த சப்போர்ட் லெவலுக்கு மறுபடியும் வருது. அந்த இடத்துக்கு வந்து தொடர்றதுக்கான வாய்ப்புகளோ அதை கட் பண்ணுற வாய்ப்புகளோ ஏற்படுதா வரக்கூடிய வாரத்தில்னு பார்க்கணும். அப்படி கட் பண்ணிச்சுன்னா 10,420 அப்படிங்கிறது தான் அடுத்த சப்போர்ட். வாய்ப்பு தராமல் இங்கேருந்து திரும்பிச்சின்னா மீண்டும் 11,640ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் நிஃப்டி மெட்டலில் இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் கொடு. தொடர்ந்து ஏறிக்கிட்டே வந்த மெட்டலுக்கு இந்த வாரம் ஒரு சரிவு பலமாகவே இறங்கியிருக்கு. ஸோ கவனத்தோடு இருங்க மெட்டல் செக்டார்ஸில். அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11,628 முடிச்சிருக்காங்க. 11,480ங்கிற அந்த சப்போர்ட் லெவல் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 12,000 தாண்டதே பெரும்பாலாக இருந்துச்சு. அதை தாண்டி கிட்டத்தட்ட 12,400 வரைக்கும் இந்த வாரத்தினுடைய முதல் நாள் உச்சமே அதுதான். அங்கேருந்து இறங்க ஆரம்பித்து இந்த கடைசி நாள் ஆல்மோஸ்ட் 11,628 முடிச்சிருக்காங்க. ஸோ 11,480ங்கிற அந்த சப்போர்ட் லெவல் அடுத்ததாக இதுக்கு இருக்குது. வாய்ப்பு தரலை அப்படின்னா 12,000ங்கிற மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத மனத்தில் வச்சுக்கோங்க. எல்லாம் இங்கே ஒரு யூட்டர்ன் பண்ணுற இடத்துல தான் வந்து நிறுத்தியிருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா செக்டர்ஸும். பட் இந்த இடத்துலேருந்து கரெக்டாக யூட்டர்ன் எடுக்குதா வரக்கூடிய வாரங்களில் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனத்தோடு பார்க்கணும். கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவே இருந்து அடுத்து எந்த சப்போர்ட் லெவலில் நமக்கு இதெல்லாம் வந்து நிறுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி செய்கிறது தான் நல்லது. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் போன வாரம் வந்து ஒரு புதிய உச்சத்தில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த வாரம் அதற்கு ஆப்போசிட் சைடில் ரொம்ப வேகமாக இறங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 புள்ளிகள் கீழே இறங்கி வந்திருக்கு.
ஸோ அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து கவனத்தோட எந்த நியூஸையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். மார்க்கெட்டினுடைய கண்டிஷனையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம பேனிக் ஆகி எதையும் அவசரப்பட்டு செய்யாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் எனக்கான தேர்வில் நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.